ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராகி உருண்டை சத்தானது. இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுக்கோங்க, கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டுக்குங்க. போட்டுட்டு பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ ராகி பார்த்திங்கன்னா ஒரு கப்பு நான் எடுக்கிறேன். அந்த ஒரு கப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு நம்ம தண்ணி வச்சுக்கணும். நீங்கள் 1.5 கப்புனா 1.5 கப்பு வச்சுக்கோங்க, 1னா 1 வச்சுக்கோங்க. அந்த அளவில் ஊற்றுனீங்கன்னா நமக்கு மாவு கிளறக்குள்ளே கரெக்டாக வரும். தண்ணி கொதிச்சோன்னா உப்பு போட்டுக்குங்க. இந்த இந்த உருண்டை பார்த்திங்கன்னா அவ்வளவு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்து. நம்ம அரிசி மாவில் நீர் உருண்டைன்னு நம்ம செய்வோம். சேம் அதே மெத்தடு தான் இது. அது அரிசி மாவில் செய்கிறோம், இது ராகி மாவில் செய்கிறோம். ஆனால் உடம்புக்கு ரொம்ப சத்தான ஒரு உணவு. இதோட நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளவு சூப்பராக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி மெத்தடு தான். அது ஒன்றும் ஒரு பெரிய கஷ்டமான வேலை இல்லை. இதேமாரி நல்லா கிளறி கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்குங்க. அப்போ தான் அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/2 ஹவர் ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறின பிறகு பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கிங்க. நல்லெண்ணெயும் தடவிக்கலாம், நான் கொஞ்சம் நெய் தடவிக்கிட்டேன். நல்லா ஒரு பெரிய உருண்டையாக இதை நல்லா உருட்டி நம்ம ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது வச்சுட்டு அப்புறம் நம்ம இட்லி பானையில் வச்சு இதை வேக வச்சு எடுக்க வேண்டியதான். மேலே வேறு தட்டு வைக்க முடியாது, ஒன்று ஒன்றா தான் நம்ம வச்சு வேக வைக்கணும். அதேமாரி வேக வச்சு நம்ம எல்லாத்தையும் எடுத்துட வேண்டியதான். இட்லி தோசைக்கு பதில் 2 நாள் இதுமாரி செஞ்சு சாப்பிடலாம் வாரத்தில். ரொம்ப ரொம்ப ஹெல்தியும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.